திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். குறள் 1. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட் டொன்னாற்றுங் கொல்லோ உலகு. இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர்கள் செய்யும் உதவிகளுக்கு கைமாறு வேண்டாதவை. குறள் 2. தாளாற்றித் தந்த பொருளெல்லாந் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாரும் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். குறள் 3. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதோ ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லவனாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. குறள் 4. ஒத்ததறிவான் உயிர்வாழ்வான் மற்றவையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒப்புரவை அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கிறவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். குறள் 5. ஊருணி நீர் நிறைந்தற்றோ உலகவாம் பேரறிவான் திரு. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம்போ நீரால் நிறைந்தாற் போன்றது. குறள் 6. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனின் செல்வம் சேர்ந்தால் அத்து ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. குறள் 7. மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். ஒப்புரவனாகிய பெருந்தகைமையுடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. குறள் 8. இடனின் பருவத்தும் ஒப்புரவின் கொள்கார் கடனறி காட்சியவர். ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்து அறிவையுடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். குறள் 9. நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீர செய்யாதமைகளாவாறு. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாந்தால் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். குறள் 10. ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விற்றுக்கொள்ள தக்கதுடைத்து. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதியுடையதாகும்.